வணக்கம் மாணவ செல்வங்களே. இன்று 10ஆம் வகுப்பு கணிதம் வடிவியலில் பயிற்சி 4.3ல் 8வது கணக்கு பார்க்க போகிறோம். படத்தில் செங்கோண முக்கோணம் ஏபிசியின் கோணம் பி ஆனது செங்கோணம். பி செங்கோணம்னா எத்தனை டிகிரி அர்த்தம்? 90 டிகிரி. மற்றும் டிஇ என்ற புள்ளிகள் பக்கம் பிசியை 3 சம பகுதிகளாக பிரிக்கிறது. அதாவது பிசியை டி மற்றும் இ எத்தனை சம பகுதியாக பிரிக்கிறதா? 3 சம பகுதிகளாக பிரிக்கிறது எனில் 8ae² = 3ac² + 5ad² என நிறுவுக. 8ae² = 3ac² + 5ad² என நிறுவுகன்னு கொடுத்துருக்காங்க. அந்த படத்தை தான் நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். ஏபிசி டிஇ 3ஆக பிரிக்குதா? எக்ஸ்னு எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு இந்த முக்கோணத்தை மட்டும் எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள். எழுதியிருக்கேனா? ஏபிடி எழுதியிருக்கேன். அடுத்தது பாருங்கள், படத்தில் ஏபிஇ எழுத போகிறேன். அடுத்தது ஏபிசி எழுத போகிறேன். பாருங்கள் 3 படத்தையும். ஓகேவா? இங்கே ஒரு எக்ஸ் இருந்துச்சு, இங்கே 2 எக்ஸ் இருந்துச்சு, இங்கே எத்தனை எக்ஸ் இருக்குது? 3 எக்ஸ் இருக்குது. இப்போ பித்தாகரஸ் தேற்றத்தின்படி கர்ணம் ஸ்கொயர் = பக்கம் ஸ்கொயர் + பக்கம் ஸ்கொயர். இப்போ கர்ணம் ஸ்கொயர் என்ன இருக்குது? ஏடி. அப்போ AD² = பக்கம் ஸ்கொயருக்கு AB² + X². ஓகேவா? இங்கே பாருங்கள், AD² = AB² + X². இதை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக வச்சாச்சு. அடுத்தது பாருங்கள், கர்ணம் ஸ்கொயரில் என்ன இருக்குது? ஏஇ இருக்குது. பாருங்கள் ஏஇ இருக்குது. AE² = இன்னொரு பக்கம் ஸ்கொயர் AB² ப்ளஸ் இன்னொரு பக்கத்தை பாருங்கள், இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. ஒரு எக்ஸையும் கூட்டினோம்னா 2x². ஓகேவா? 2 எவ்வளோது? 4. அதனால் 4x². AE² = AB² + 4x². இது 2வது ஈக்குவேஷன். 3வது ஈக்குவேஷனை பாருங்கள், படத்தை பாருங்கள். கர்ணம் ஸ்கொயருக்கு என்ன இருக்குது? AC². அப்போ AC² = இன்னொரு பக்கம் ஸ்கொயருக்கு AB² ப்ளஸ் இங்கே பாருங்கள், ஒரு எக்ஸ், 2x, 3x இருக்காங்க. 3x². 3 ஸ்கொயர் பண்ணோம்னா 3 9x². அப்போ AC² = AB² + 9x². 1வது ஈக்குவேஷன், 2வது ஈக்குவேஷன், 3வது ஈக்குவேஷன். நிரூபிக்க வேண்டியது என்ன சொல்லியிருக்காங்க? 8ae² = 3ac² + 5ad². கணக்கில் கொடுத்தது அப்படியே பார்த்து எழுதியிருக்கேன் பாருங்கள். 8 × ae² இருக்கா? ஏஇ பாருங்கள் எத்தனாவது ஈக்குவேஷனில் இருக்குது? 2வது ஈக்குவேஷனில். இதில் உள்ள ஆன்சரை மட்டும் எடுத்து போட்டுங்க. AB² + 4x². 8ஆல் பெருக்கணும்னா 8ab² + 8 நாங்கள் எவ்வளோ கிடைக்குது? 32x². முடிஞ்சிருச்சு. இது 4வது ஈக்குவேஷன் வச்சுங்க. அடுத்தது 3 × AC² கண்டுபிடிச்சிருக்கோமா? எத்தனாவது ஈக்குவேஷன் பாருங்கள்? 3வது ஈக்குவேஷன். அதில் உள்ள AB² + 9x² மட்டும் எழுதிக்கங்க. ப்ளஸ் போட்டாச்சு, 5 போட்டாச்சு. ஏடிக்கு என்ன பாருங்க? AB² + X². அதை மட்டும் எடுத்து எழுதியிருக்கோமா? ஓகே. 3 × AB² 3 9 27x². 5ab² + 5x². இங்கே x². இது ரெண்டுத்தையும் கூட்டினா கிடைக்குது 32x². 3ஐயும் 5ஐயும் கூட்டினா கிடைக்குது 8 AB². இங்கே பாருங்களேன், 4வது பாருங்கள், 5 பாருங்கள், 2 ஈக்குவலாக இருக்கா? அவங்க சொன்ன மாதிரி நிரூபிச்சாச்சு. ஓகேவா? 4 = 5 சரிபார்க்கப்பட்டது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.